ஸோ காலையில் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அது உணவு ஜீரணமாகி அது உடம்ப ஜீரண மண்டலம் பண்ணி முடிச்சு சக்தியை உறிஞ்சி எடுத்து வேலை செய்கிறதுக்குள்ளே அடுத்த உணவை உள்ளே போட்டுறீங்க. திரும்ப மத்தியானம் அடுத்த உணவு போட்டுறீங்க. இப்போ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு சக்தி போகுது. திரும்ப அது ஜீரணமாகி சக்தி வரும்போது அடுத்த உணவு தூக்கி உள்ளே போட்டுறோம். இது மட்டும் இல்லை, 3 வேளை இல்லை, 5 வேளை திங்கிறோம், 7 வேளை திங்கிறோம், பார்க்குறதெல்லாம் திங்கிறோம், கண்ணில் எது மாடுதோ இதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அவன் உடம்பில் சக்தியே இருக்காது, வாழ்க்கையில் அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பாருங்க, அவன் பசித்து இருடா அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயத்தை அவன் கொண்டு வந்துட்டான் பாரு. அப்போ அதனால தான் சொன்னான், பசித்து புசின்னு சொன்னான். பசிச்சாதான் சாப்பிடணும், பசிக்கலைன்னா திங்காதேன்றான். பசி உயிர் போகிற மாதிரி வரும், அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும். கண்ட நேரத்தில் தின்னுக்கிட்டே இருந்தேன்னா உன் பாடியில் சக்தியே இருக்காது, வாழ்க்கையில் நீ வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. லைஃபுங்கிறதே லைஃப் எனர்ஜி தாங்க. ஒரு மனுஷன் தின்னுட்டு இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா அது லைஃபே கிடையாது. ஒரு குழந்தை எப்போவுமே லைவாக இருக்கும், அதுதான் லைஃப். எந்தூசியாசம் தான் ஹெல்த். உற்சாகம் இருக்கணும். அது எப்போ இருக்கும்னா பசித்து இருக்கும் பொழுது தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு உணவை சாப்பிட்டு முடிக்கிறீங்க, சாப்பிட்டு முடிச்சு 2.5 மணி நேரம் எடுக்கும் ஜீரணமாகிறதுக்கு. ஜீரணமாகி 2.5 மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு எனர்ஜியே பயங்கர பீக்குக்கு போகும். அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் பிரமாதமாக இருக்கும். அதுதான் கோல்டன் பீரியட். அந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஒர்க்கோட எஃபிஷியன்சி, எதை நினைச்சாலும் நடக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மைண்டு லேசர் ஷார்ப்பாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு 2.5 மணி நேரம் விட்டு அடுத்த 2.5 மணி நேரம், தேர்டு ஒரு 2.5-3 மணி நேரம் இருக்குது. அதுதாங்க இருக்கிறதுலே அல்டிமேட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சித்தன் இருக்கக்கூடிய. அதனால தான் சித்தர்கள் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா பசித்து அந்த நிலையிலேயே இருக்கணும்னு பார்ப்பாங்க. உடம்புக்கு தேவைப்படுது ஒரு லிமிட்டேஷன், அதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம போகிறது வரதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கிறோம், அப்போ பசித்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் பசித்திருக்குண்டான அர்த்தம். சரி, தனித்திரு அப்படின்னா என்ன? இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் தனித்திருன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் தனியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் லோன்லினஸ்ன்னு பேர். லோன்லினஸ் கிடையாது, தனிமைப்படுத்தி இருக்கணும், நீயா இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தனித்திருக்கு அர்த்தம் என்னன்னா ரொம்ப அற்புதமான அர்த்தம். நீ மட்டுமே இரு, பிரிவினை இல்லை. இந்த அண்ட சராசரத்தில் நீ மட்டுமே இருக்கிறாய், அதை நீ உணர்ந்து நீயாக இரு. அதுதான் அதுக்கு அர்த்தம்.